ஃபர்ஸ்ட் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ். எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசணும், யூஸ்வலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படி காலைல குளிச்சு கிளம்பி தலைச்சிட்டு வந்துடுவேன், தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்டா பேசியிருந்தேன், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டா பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது இந்த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளவு பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாதிரி இப்போ ஒரு சார் அந்த அளவுக்கு யாராவது ஏதாவது சொல்லும் போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நிறைய அவர் தலைவன் வேற ரகம். அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துல்லாத மனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து அசுலுதலமை சாரி அதான் சொல்லல சார், எப்படியாவது வளரிடுவேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவது எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டுல வந்து டேப் ரெக்கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. என்னோட கசின் வீட்டுல தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் கேட்பேன். அப்படியே கட் பண்ணா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்பவும் பாட்டை வந்து வெளியில கேட்டிருப்போம். அப்ப வீட்டுக்கு டிவில வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனல்ல வரும், அப்ப நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்ல இருந்து சிடியா மாறும்போது கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ் வின்னாப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் தெரியாது, மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10th படிக்கும் போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகி தான் இப்போ வரையுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா நிறைய இடத்துல நானும் சின்னத்தும் ஃபீல் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கால் வரும் 2 பேரும் பேசிட்டு யுவன் சார் கால் அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க.